காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்பு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். காஞ்சிபுரம் மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டுகள் உள்ள நிலையில் மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் உள்ளார். அவருக்கு எதிராக எதிர்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு புகார்களை கூறி வந்த நிலையில் திமுக கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். இந்த நிலையில் மேயர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க கோரி 33 கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் மனு அளித்தார்கள். மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான மாநகராட்சி கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்திருந்தார். இதனை எதிர்த்து அதிமுக கவுன்சிலர் சிந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் மாநகராட்சி கூட்டத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க மேயருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த மாநகராட்சி ஆணையரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மேயர் மகாலட்சுமியின் கணவர் யுவராஜ் பொதுமக்களை மிரட்டி பணம் வசூலிப்பதாகவும் காஞ்சிபுரத்தில் சாலை குடிநீர் மற்றும் சாக்கடை பிரச்சனைகளை சரி செய்ய கோரு மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதாலும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் மேயருக்கு எதிராக புகார் அளித்ததாகவும் ஆனால் மாநகராட்சி ஆணையர் மேயருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறியிருக்கிறார்கள். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி மேயருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொத்தாம் பொதுவாக இருப்பதாகவும் பணம் வசூலித்ததாக கூறும் நிலையில் பாதிக்கப்பட்ட நபரின் புகார் இதுவரை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்புக்காக ஜூலை 29ஆம் தேதிக்கு நடைபெறவுள்ள இந்த கூட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து நீதிபதி இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார். மோகனப்பிரியா.